Dear students, welcome back to Nurses Profile Channel. 12th ஸ்டாண்டர்ட் ஒரு வழியா முடிச்சாச்சு. எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க. உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட ஒரு பெட்டரான ஒரு நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அடுத்து நம்ம காலேஜ் லைஃப்ல என்ட்ராகும் போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த கோர்ஸ் படிப்போமா, அந்த கோர்ஸ் படிப்போமா, இன்ஜினியரிங் பக்கம் போகலாமா, இல்லைன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் போகலாமா, அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து உங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நீங்க வந்து பாராமெடிக்கல் கோர்சஸோ இல்லைன்னா நர்சிங் கோர்சஸோ படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் குறித்த நிறைய விஷயங்கள் அப்டேட் வந்து நம்மளோட சேனல்ல வரும். இந்த பாராமெடிக்கல் கோர்சஸோட அட்மிஷன் உங்களுக்கு பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி அட்மிஷன்ஸ் வந்து எடுக்கணும், எந்த மாதிரி வேஸ்ல எல்லாம் நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அண்ட் எங்கெல்லாம் நமக்கு அட்மிஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட பாராமெடிக்கல் அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல உங்களை வந்து கைட் பண்ணுவோம். அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. எனிவே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலோட அட்மிஷன் ப்ராசஸ், இல்லைன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து அட்மிஷன் போட முடியும், எங்கெல்லாம் நம்ம இந்த கோர்சஸ் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்டெப்தா ஒவ்வொரு விஷயமும் இனி வரக்கூடிய டேஸ் உள்ள வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ துணை மருத்துவ படிப்புகள் இல்லைன்னா நர்சிங் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கட்டும், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கா இருக்கட்டும், துணை மருத்துவ படிப்புகள்லயே நிறைய கோர்சஸ் இருக்குது. பிபிடி, ஓடிஏடி, பிசிசியன் அசிஸ்டன்ட், கார்டியாக் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸா இருக்கட்டும். எந்த ஒரு கோர்ஸ் நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சாலும் 2024 அகாடமிக் இருக்கு, அதாவது இந்த வருஷத்துக்கு நீங்க இந்த கோர்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு 3 லெவல்ல நம்ம இந்த அட்மிஷன்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா போடலாம். ஒன்னு வந்து சென்ட்ரல் லெவல் காலேஜஸ், அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள சென்ட்ரல் லெவல் ஆஃப் காலேஜஸ்ல உங்களால அட்மிஷன் போட முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் காலேஜஸ், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள காலேஜஸ், பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், ஸ்டேட் லெவல் காலேஜஸ்ல உங்களால அட்மிஷன் எடுக்க முடியும். அதே நேரத்துல மூணாவது அதர் ஸ்டேட், நம்மளோட நியர்பை ஸ்டேட், அதாவது ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், அதே மாதிரி வேற ஸ்டேட்ல உள்ளவங்களும் நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வேலை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் காலேஜ், அடுத்து வந்து ஸ்டேட் லெவல் காலேஜஸ், அடுத்து வந்து அதர் ஸ்டேட்ல படிக்கணும். ஸோ இந்த அதர் ஸ்டேட்ல படிக்கிறத நம்ம அப்படியே விட்டுருவோம். இது நமக்கு இப்போதைக்கு தேவை உள்ள விஷயம் இல்லை. நம்ம இப்போ நம்மளோட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் லெவல்ல நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட்ரல் லெவல் காலேஜஸ் நமக்கு என்ன வரும், எய்ம்ஸ்ல உள்ள காலேஜஸ் வரும். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் கண்டர்ல 14 சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அங்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், அதர் பாராமெடிக்கல் கோர்சஸும் படிக்கலாம். அண்ட் இந்த எய்ம்ஸோட அட்மிஷன் 2024க்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 அகாடமிக் இருக்கு, அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியாச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு, அதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிப்மர் எங்க இருக்குன்னா நம்மளோட பாண்டிச்சேரி காரைக்கால்ல இருக்குது. ஸோ ஜிப்மரோட அட்மிஷன் நமக்கு என்ன ஓப்பன் ஆகல. ஜிப்மரோட அட்மிஷன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவோம், ஆர்ம் போஸ்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது மிலிட்டரி நர்சிங் சொல்லுவோம்ல, மிலிட்டரி காலேஜ்ல வந்து நர்சிங் படிக்கிறது. ஸோ அந்த காலேஜஸ்க்கான அட்மிஷனும் நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ சென்ட்ரல் லெவல்ல இந்த 3 இடத்துலயும் உங்களால என்ன செய்ய முடியும்னா நர்சிங் இல்லைன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து படிக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்டேட் லெவல் பார்க்கலாம். நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ல எனக்கு நம்மளோட ஸ்டேட்ல தான் எனக்கு நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 3ஆ வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன், இன்னொன்று வந்து பிரைவேட் காலேஜ் அட்மிஷன், இன்னொன்று வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சொல்லலாம், ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லலாம், டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட யூனிவர்சிட்டி சொல்லலாம். ஸோ இது போகவும் இன்னும் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷனுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அவங்க ஒன்னுல இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து எடுக்கலாம்.
ஸோ இதுல ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நீங்க யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல வீடியோ இருக்குது, அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பிரைவேட் காலேஜ். பிரைவேட் காலேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டைரக்டா போய் அட்மிஷன் போடுறோம். ஸோ பிரைவேட் காலேஜ் எடுத்துட்டோம்னா 1 2 3 4 5 6 7 மோர் தென் 250 மெடிக்கல் காலேஜஸ் இல்லைன்னா வந்து நர்சிங் காலேஜஸ், துணை மருத்துவ படிப்புகளுக்கான காலேஜஸ் வந்து தமிழ்நாடுல இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான அட்மிஷன், அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான அட்மிஷன், சென்னை மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இதே மாதிரி நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜோட அட்மிஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்ல படிக்கிறது, அதாவது இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெரிட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஓப்பன் ஆகல, ஆகும்போது கண்டிப்பா நம்மளோட சேனல்ல என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணி உங்களை வந்து கைட் பண்ணுவோம். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸோட அட்மிஷன்ஸை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் சீட் இல்லைன்னா மெரிட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அட்மிஷன் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், கவுன்சிலிங் என்ன செய்வாங்கன்னா நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்ல யாருக்கு நல்ல கட் ஆஃப், நீங்க மார்க் எடுப்பீங்கல்ல 12th உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க்கை வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த கட் ஆஃப் வந்து நல்ல கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு டைரக்டா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதான் கவர்மெண்ட் சீட் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி கிடைக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா எஸ்எஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஃப் சீட்னா என்னன்னா கவர்மெண்ட் குவாட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ். ஒரு பிரைவேட் காலேஜ்ல நம்ம ஏற்கனவே இங்க நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, இந்த பிரைவேட் காலேஜ்ல கொஞ்சம் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்எஃப் சீட் அப்படின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் குவாட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ். ஸோ இந்த காலேஜுக்கும் உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும், ஆனா எனக்கு கவர்மெண்ட் கோட்டால நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கவர்மெண்டோட அட்மிஷன்ஸ் அப்ரோச் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா இந்த எஸ்எஃப் சீட் பிரைவேட் காலேஜுக்கு வர முடியும். இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த கவர்மெண்டோட அட்மிஷன்ல நம்ம சப்மிட் பண்ணி எப்படி பிரைவேட் காலேஜ்க்கு வரும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும், டொனேஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த எஸ்எஃப் சீட்டுக்கு நீங்க வரணும்னாலுமே உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி தான் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸோட அட்மிஷன், கவர்மெண்ட் காலேஜ் இன் பிரைவேட், கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸோட அட்மிஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 2024 அகாடமிக் இருக்கு, இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகல. 2024 அகாடமிக் இருக்கு, ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணி அந்த கவுன்சிலிங்கை நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களை யாருக்காவது தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸ் எனக்கு வேணும், மெரிட் சீட் வேணும், இல்லைன்னா எஸ்எஃப் சீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட சேனல்ல எல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். அண்ட் அதே நேரத்தில் எய்ம்ஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை சிஎம்சி வெள்ளூர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு 1-2 months போன பிறகு கேட்பாங்க சிஎம்சி வெள்ளூரோட அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு. சிஎம்சி வெள்ளூரோட அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேனல்ல வீடியோ இருக்குது, பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ.